பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த ஜெபமே ஜெயம் ஜெப கொடுகைக்கு கூடி வந்திருக்கிறவங்க எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு நாமத்தை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்மளாம் சேர்ந்து பரலோக தகப்பனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு கற்பித்த ஜெபத்தை செய்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இப்படி சமூகத்தில் இருக்கிறோம் பிதாவே. கர்த்தாவே, இந்த அற்புதமான சனிக்கிழமையில கர்த்தாவே, நல்ல அற்புதமான புது மாசம் கர்த்தாவே நீங்கள் தந்திருக்கிறீர். உங்களுக்கு நன்றி. இந்த வருஷத்துல 2 மாதத்தை கடக்க உதவி செய்து இந்த புது மாதத்துல, இந்த மாதத்தின் 1ஆம் நாளிலே, இந்த சனிக்கிழமை மார்ச் மாதம் 1ஆம் தேதி இப்படி சமூகத்தில் நிற்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளை நீர் எங்களுக்கு ஏற்படுத்த இந்த தெய்வக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்தை எங்களுக்கு தந்த தெய்வக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த மாதத்துக்கான வார்த்தையை கொடுங்க. இந்த மாதத்துக்கான வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுங்க. இந்த மாதத்துக்கான வெளிப்பாடுகளை எங்களுக்கு கொடுங்க. சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. வார்த்தையில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. கர்த்தாவே, உமக்கு சுத்தமான வார்த்தைகள் மட்டுமே, சுத்தமான காரியங்கள் மட்டுமே எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும். உங்க வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் ஆவியாகவும் ஜீவனாயும் வந்து வேலை செய்யட்டும். சுத்தாவியானவே, நாங்கள் இயேசுவின் நாமத்தாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை எங்கள் மேல் மாற்றாடுகிறோம். அப்படி இறக்கமும் அனுக்கிரகமும் எங்கள் மேல் பெருகட்டும். கர்த்தர் நல்ல ஒரு நன்மை செய்கிறவருமா இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துங்க, அபிஷேகிங்க, வழி நடத்துங்க. இப்போ நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தை பரிசுத்தாவியை நீங்க வெளிச்சம் போட்டு காட்டுங்க. ஜெபிக்க போற ஜெபத்துக்கு பதில் தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். லவ் யூ so much people. இந்த நாளிலும் எங்களோட கூட இணைந்து இந்த மார்ச் 1ஆம் தேதி இந்த மாதத்துடைய முதல் ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியில எங்களோட நீங்க இருப்பது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாம் வார்த்தையை தியானித்து நாம் ஜெபம் செய்து விசேஷமா இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா நன்மைகள்ல இருந்து இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற அவரோட அற்புதமான ரேமா, அவருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். ரொம்ப அற்புதமா இருக்க போகிறது நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். கடந்த 2 மாசமா நாம் சங்கீதம் 112 தியானிச்சுட்டு வரோம். என்ன அற்புதம்! அதுலயும் ஜனவரி 1, 2ல 112 முதல் வசனத்தை 2 வசனத்தையும் முடிச்சிட்டோம். ஜனவரி மாதம் 3ஆம் தேதியில இருந்து இன்றைக்கும் வரும் நாட்களிலும் நாம் இந்த 3வது வருஷத்தை ரொம்ப ஆழமா பார்த்துட்டு இருக்கோம். ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கும். ஐஸ்வர்யம் மட்டும் நீங்க பேசுறீங்க. ஆமாங்க, பேசுவோம். ஏன்னா இன்னைக்கு மக்களுக்கு அது ரொம்ப தேவைப்படுது. எங்களுக்கு தேவைப்படுது. எங்களுக்கு தேவைப்படும் போது எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது. அப்போ இன்னும் மக்களுக்கு எவ்வளோ தேவைப்படும். இந்த மக்கள் எவ்வளோ பிரச்சனைகளை சவால்களில் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளோ பிரச்சனைகளுக்குள்ள மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் விடுற மாதிரி இல்லை. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். தரித்திரர் எடுத்தோனே அவர் சொல்றது, தரித்திரர் எடுத்தோடனே கண்ணு தெரியாத கண்ணு தருவேன், இல்லை செவிடனை கேட்க வைப்பேன், முடவனை நடக்க வைப்பேன், ஊமையானவன் பேச வைப்பேன். அதெல்லாம் வருது பின்னாடி. ஃபர்ஸ்ட் ஏழை இருக்கக்கூடாது. அதுவும் அவர் வீட்டில் அவர் ராஜ்யத்தில் இருக்கக்கூடாது. நம்ம போய் உலகத்தை திருத்த முடியாது. உலகத்தையே நம்மளால போய் மாற்ற முடியாது. என் கர்த்தரே சொல்றாரு, ஏழைகள் எப்போதும் கூட இருப்பாங்கன்றாரு. ஏன்னா இந்த வார்த்தையை கேட்க தவறி, இந்த வார்த்தையை அலட்சியப்படுத்தி, நம்ம நீங்க பார்த்தோம்ல சங்கீதம் 106 இருந்து கர்த்தருடைய வார்த்தை அசட்டை செய்து முறுமுறுத்து இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணாங்க.
இன்றைக்கும் மக்கள் அசட்டை பண்ணுறாங்க, மனசு ரொம்ப வலிக்குது. ஆனாலும் இன்னொரு பக்கம் ஒரு முடிவு, ஒரு தீர்மானம், நாம் அசட்டை பண்ணல, ஆனால் கர்த்தர் நம்மை அசட்டை பண்ண மாட்டார். நம்ம அவர் வார்த்தையை அசட்டை பண்ணாததுனாலே அவர் நம்மை அசட்டை பண்ண மாட்டார். நாம் இதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம், நாம் இதுக்கு கொடுக்குற மரியாதை, நாம் கண்ணுடைய வார்த்தைக்கு தருகிற இந்த அற்புதமான இந்த இம்பார்ட்டன்ஸ், சொல்லுங்க இம்பார்ட்டன்ஸ். இந்த இம்பார்ட்டன்ஸ் என்ன நடக்குது? நம்ம ரொம்ப பொட்டன்ஷியலான ஆட்களாக மாற்றுகிறது. நம்ம கர்த்தருக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அது நம்மளை வாழ வைக்கிறது, ரொம்ப அற்புதமாக வாழ வைக்கிறது. 28:9 நீதிமொழி 28:9 பார்க்குறோம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. பாருங்க, if one turns away his ear from hearing the word of God, even his prayer is an abomination. His prayer is an abomination. ஏன்? அவனுக்கு சித்தமே தெரியாதே, கடவுள் யாருன்னு தெரியாது, கடவுளுடைய விருப்பம் தெரியாது, கடவுளுடைய ஆசை தெரியாது. ஆண்டவரே இதெல்லாம் போதும் ஆண்டவரே அப்படின்னு இவன் நல்ல மாதிரியும், இவன் போதும் போதும்னு சொல்லும் போது நான் கர்த்தர் வந்து அப்பா ரொம்ப நல்ல பிள்ளை, சிலவே வைக்க மாட்டான். பொதுவாக பெற்றோர்களுக்கு வந்து எதுவுமே கேட்காத பிள்ளைங்க ரொம்ப நல்ல பிள்ளை, ஆனால் அந்த பிள்ளை தான் கடைசியில் பெரிய செலவாக வைக்கும். எங்கள் அண்ணன் ஒருத்தர் சொல்லுவாங்க, எங்கள் அண்ணனோட அம்மா சொல்லுவாங்க, எங்கள் பெரியம்மா சொல்லுவாங்க, செலவே வைக்க மாட்டான், ஆனால் வச்சா பெரிய செலவாக வைப்பான். நல்ல ஒன்றும் கேட்க மாட்டேன், திடீர்னு பார்த்தா இந்த கேமரா வேணும், திடீர்னு பார்த்தா இது வேணும். ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர் எனக்கு எதுவும் வேணாம்னு சொன்னால் சந்தோஷப்படுவான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லைங்க, கர்த்தருடைய விருப்பமே கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். இல்லைங்க இப்படியே இருக்க ஆண்டவரின்னு சொன்னால் கர்த்தருக்கு சித்தமே கிடையாது. அதனால தான் சொல்கிறார், வேதத்தை கேளாதபடிக்கு ஒருத்தர் இதை கேட்க மாட்டான், அந்த பிரசனத்தை கேட்க மாட்டான், இதன் அடிப்படையில் சொல்லப்படுகிற வார்த்தையை கேட்க மாட்டான், வேதத்தை சுத்தமாக அசட்டா பண்ணிட்டு அவன் ஜெபிக்கிறானா, அந்த ஜெபம் அருவருப்பான ஜெபம். ஏன் அருவருப்பான காரியத்தை அவன் கேட்கிறான்? போதும் என்ற மனதோட கூடிய தேவ பக்தி மிகப்பெரிய ஆதாயம்னு போட்டிருக்கு, மிகப்பெரிய ஆதாயம். கண்டென்ட்டா இருக்கிற தப்பு இல்லை. இந்த அதிகாரத்தில் கூட இருக்கு பாருங்க, இங்கே ஒரு வசனம் பார்த்தனே, 20வது வசனம் 28:20, ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கணைக்கு தப்பான். whoever hastens to be rich will not go unpunished. நல்லா புரிஞ்சுக்கணும், ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு தீவிரிக்கிறவன், அதாவது குவிக்கா இல் காட்டன் வெல்த், இது செய்யலாம் அது செய்யலாம், இவனை ஏமாத்தலாமா அவனை ஏமாத்தலாமா அப்படின்னு ஷார்ட்கட்டை பயன்படுத்தலாம், அவன் தண்டனைக்கு தப்பான்னு போட்டிருக்கு. புத்தி இல்லாம முட்டாள்தனமா லாட்ரி சீட்டு வாங்குறவன் தண்டனைக்கு தப்பா, திருடுகிறவன் தண்டனைக்கு தப்பா, ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு இந்த படத்தை டப்ளிங்ல விடுறவன் தண்டனைக்கு தப்பா. இதை வச்சுக்கிட்டு முட்டாள்தனமா என்ன பேசக்கூடாது, ஐஸ்வர்யத்துக்கு விரோதமா பேசக்கூடாது. இன்னொரு வசனம், நமக்கு ஆண்டவர் ஆஸ்தியை கொடுப்பாரு. 8வது வசனம் பாருங்க, அற்புதமா போட்டிருப்பாரு. அநியாய வட்டினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் தரித்திரர் பேரில் இறங்குறவனுக்காக, அதாவது நமக்காக அதை சேகரிக்கிறான். என்ன சொல்றோம்? ஆஸ்தி ஐஸ்வர்யம் எதுக்கு? ஏழைகளுக்கு இறங்குவதற்கு, வாரி இறைக்கிறதுக்கு, ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்கு. அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு? அநியாய வட்டியையும் அதனால ஒரு ஆதாயத்தை வைத்து தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் என்ன பண்றான்? தரித்திரர் பேரில் இறங்குகிறவனுக்கு, ஏழைகள் மேல கரிசனையா இருக்கிறவனுக்காக சேர்த்து வைக்கிறான். வெல்த் டிரான்ஸ்ஃபர். பாவியோட ஆஸ்தி நீதிமானுக்கு வருது. அந்த நீதிமான் ஏழைகள் மேல் பிரியமுள்ளவனா இருக்கணும். அவன் மூட்டை கட்டு ஐஸ்வர்யவான் ஆகணும், எனக்கு இத்தனை கிலோ தங்கம் இருக்கணும், எனக்கு இவ்வளவு நிலங்கள் இருக்கணும், இப்படி இருக்கணும் பொழுதுனைக்கும் ஐஸ்வர்யம் மயக்கத்துல இருக்கிறவனுக்கு, பொருளாசையில் இருக்கிறவனுக்கு, பண ஆசையில் இருக்கிறவனுக்கு அதுவே எல்லா தீமையாய் மாறிடுகிறது. நம்ம என்ன போதிக்கிறோம்? ஏக்கர் கணக்கில் நல்லா இருக்கணும் உனக்கு, எதுக்கு? வாரி இறைக்க, தேவராஜ்யத்தின் திட்டங்களை செய்ய. இவனுக்கு பேசிக்கா தேவராஜ்யம் என்னன்னு தெரியாது, தேவராஜ்யத்தின் திட்டங்கள் தெரியாது, தேவராஜ்யம் என்ன ஒண்ணுமே தெரியாம இவன் ஜெபித்தான் என்றால் இவன் ஜெபம் தேவனுக்கு அருவருப்பானது. அருவருப்புனா என்ன தெரியுமா? எதை நீ அருவருப்புன்னு சொல்லுவீங்க?
ஒரு கொடிய துர்நாற்றத்தை என்ன சொல்லுவீங்க? அருவருப்பு. இல்லை மலத்தை என்ன சொல்லுவீங்க? க்ளீன் பண்ணக்கூடாது அப்படி ஆன சொல்லுவாங்க. சி இவன் ஜெபிக்கிறதா அருவருப்பு கர்மம். சி இதெல்லாம் பரலோகத்துக்கே வரக்கூடாது. ஏன் பரலோகத்தில் எல்லாவற்றுக்கும் மேலே உயர்ந்தது கர்த்தருடைய வார்த்தை. சகல பிரஸ்தாபத்தை விட கர்த்தர் தம்முடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்தியிருக்கிறார். இன்னும் அந்த வார்த்தையை எடுத்து ஒரு மனுஷன் இரவும் பகலும் தியானிச்சு, ஆண்டவரே உங்க சித்தம் நடக்கட்டும், ஏன் சித்தம் இல்லை. நான் ஒரு சாதாரண ஊரில் சாதாரணமான ஒரு வீட்டில் பிறந்த ஒரு சாதாரணமான மனுஷன். ஆனால் உங்கள் வார்த்தையை கொண்டு என் மனதை இன்னைக்கு நான் மறுரூபமாக்கி இருக்கிறேனே, நீர் என்ன மறுரூபமாக்கி இருக்கிறீரே, ஒரு வார்த்தை எனக்கு இவ்வளோ வேலை செய்திருக்கிறதே அப்படின்னு ஒரு தாழ்மையாய் கர்த்தரிடத்துல போகும்போது என்ன நடக்குது பாருங்க. கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அவன் ஜெபம் அருவருப்பு கிடையாது, அவன் ஜெபம் பிரியமானது. கர்த்தாவே சிலுவை நீ எனக்காய் செய்து முடித்த எல்லாவற்றையும் சம்பாதிக்க நீ சம்பாதித்ததை நான் சுதந்திரிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஜெபம் தேவனுக்கு சுகந்த வாசனை. சொல்லுவார் தேவதூதர்களுக்கு, போய் பிருத்திவி சங்கீதாவுடைய ஜெபத்தை போய் பதில் கொடுத்துருவாங்கடா. போய் சங்கீதா வருது. இந்த பள்ளி கத்துறதுனால நம்ப கூடாது. அன்னைக்கு ஒருத்தர் இப்படிதான் ஏதோ சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக எங்கள் வீட்டில் பள்ளி வர கத்திருச்சு. பார்த்தீங்களா பள்ளி கத்துது அப்படின்னு நான் சொன்னேன். ஐயா பள்ளி கத்து சொல்லும் போது வேற பள்ளி கத்துதான், பள்ளி கத்துதான் செய்யும் போது நம்ம அதெல்லாம் நம்பக்கூடாது. நம்ம நம்ப வேண்டியது ஒண்ணுதான் கடவுள் வார்த்தை. பள்ளி கத்துது கத்தாம போகுது. உலகத்தார் இருந்தா கூட போகிற நாளைக்கு ஒரு ரசிக்கப்பட மனுஷன் ஆமாம் சார் நீங்கள் சொன்னது கரெக்டு பதர், பள்ளி வேற கத்துது பதர் அப்படி ஒரு துளி கூட அதெல்லாம் நம்ம நம்பக்கூடாது. நம்ம நம்பணும் கத்தாய் நீ இதில் எழுதியிருக்கா என் வாழ்க்கையில் நடந்தே ஆகும். நான் ஏழைகள் மேலே பிரியமாக இருக்கிறேன்னா எனக்கு அநியாய வட்டியால் ஒருத்தன் ஆதாயம் பண்ணதெல்லாம் அது என்னை வந்து சேரும். ஹல்லேலூயா. என் மனைவி ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். ஆனால் இப்போ இல்லை, வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வசனம் உண்மையாகவே வேலை செய்யும்னு நான் விசுவாசிக்கிறேன். இவங்க ஒரு விஷயத்தை விசுவாசிக்கிட்டு இருக்காங்க, ஒரு காரியம் நடக்கணும்ட்டு. அதுக்கு முக்கியமாக வேலை செய்ய போகிறது இந்த 8வது வசனம். அநியாய வட்டியின் அதன் ஆதாயத்தினால ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவள் தரித்திரல் பேரில் இறங்கின சங்கீதாவுக்காக சேர்த்து வைத்திருக்கிறான். இங்கே தான் இருக்குது பக்கத்தில், அது வரும். ஃபைனான்ஸ் விட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு தரித்திரனை நோக்கடிச்சிட்டு செல்வம் தானே இருக்கிறானா வெரி வெரி டேஞ்சரஸ் பிளேஸில் இருக்கான். நம்மள மாதிரி இறக்கமுள்ள ஆட்கள் கொடுத்துரும். அதனால தான் நம்மளுடைய மனது எப்போதுமே இறக்கமுள்ளதாக இருக்கணும், தேவ ராஜ்யத்தை தேடணும், நீதியை தேடணும். இப்படி இருக்கும்போது நம்ம ஜெபங்கள்லாம் தேவனுக்கு சுகந்த வாசனைங்க. அதெல்லாம் வேதத்தை இரவும் பகலும் படித்து மனதை மறுரூபமாக்கி புதுப்பித்து ஒரு ஜெபம் வரும்போது அந்த ஜெபம் பதில் தரும். இதுவும் தெரியாம ஐயான்னு ஏதாவது போட்டுட்டு இருந்தா அருவருப்பு. நான் சொல்றேன், நீ பரலோகத்துக்கு போற 90% ஜெபம் அருவருப்பு இருக்கு. அதனாலதான் பதில் தர மாட்டார். ஏன் சித்தத்தை படி அவன் என்ன பண்றது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை. இப்ப நம்ம பண்ற ஜெபம் வார்த்தையின் அடிப்படையிலான ஜெபம், கல்வாரி சிலுவை அடிப்படையிலான ஜெபம். தரித்திரருக்கு சுவிசேஷம், தரித்திரருக்கு தாங்க சுவிசேஷம், வேற யாருக்கு சுவிசேஷம்? தரித்திரருக்கு எது நல்ல செய்தி? நீ நல்லா இருப்பன்றத நல்ல செய்தி. ஆஸ்தி ஐஸ்வர்யம் உங்க வீட்டில் இருக்கும்ன்றத நல்ல செய்தி. விட்டுறாதீங்க, மனசை விட்டுறாதீங்க, நல்லா இருப்பீங்க. இந்த மார்ச் மாதம் 1 தேதியில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் செய்கிற ஜெபம் தேவனுக்கு சுகந்த வாசனை. ஏழைகளை உயர்த்துகிற தேவன் உங்களை இனி உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஏழைகள் மேல் கருசனை உள்ளவர்களாக இருக்கிறோமா? இருக்கணும். இல்லைன்னா இருக்க ஆரம்பிங்க. இருக்கணும், அதிகமாக இருக்கணும். இப்போ ஏற்பட்டவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய பெரிய பெரிய கோடீஸ்வரன் எல்லாம் போட்டு தருவார். எல்லாம் உண்டாகும். இல் காட்டன் வெல்த் ஆஃப் த விக்கட் இஸ் yours my friend, இட்ஸ் yours my wife, இட்ஸ் மைன் my friends. நம்மளுடையது, இட்ஸ் ours, நம்மளுடையது. விட்டுலாமா? விடவே கூடாதுன்ற ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் பெரிய நன்மையில செய்வார். ஜெபம் பண்ணுப்பா. பிதாவே நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாள்லையும் கர்த்தாவே இந்த மாதத்தோட
முதல் நாளில் ஆண்டவரே உம்மை நோக்கி எங்களை இந்த ஜெபமே ஜெபம் கொடுகையில் எல்லாரும் சேர்ந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே நீ நல்லவரும் நன்மைகளை செய்கிறவருமா இருக்கிறீரே பிதாவே, அதுக்கு நமக்கு நன்றியப்பா. இந்த நாளிலே நீங்கள் எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மனதில் ஆண்டவரே இன்னும் உற்சாகத்தையும் பலத்தையும் பெருக செய்த கிருபைக்காக நமக்கு நன்றியப்பா பிதாவே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வாரி இறைக்க ஏழைகளுக்கு கொடுக்க எங்களோட மனதை நீர் பக்குவப்படுத்தியிருக்கிறது, அதுக்கு நமக்கு நன்றி அப்பா. இன்னும் எங்களோட எண்ணங்களையும் மனதையும் நாங்கள் உமக்கு நேராக விரிவாய் திறக்கிறோம். கர்த்தாவே நீர் உம்முடைய வார்த்தையில் சொன்னதுபடியே கர்த்தாவே வார்த்தைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறபடினால் நீங்கள் எங்களோட ஜெபத்தானவரை சுகந்த வாசனையாக நுகர்கிறீரே, அதுக்கு நமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜெபங்களுக்கு எல்லாம் நீர் பதில் தருகிறீரே, ரிசல்ட்டை கொடுக்குறீரே, அதுக்கு நமக்கு கோடி ஸ்தோத்திரம். நன்றி பிதாவே. இந்த நாள்லையோ பார்த்து கொண்டு இருக்க ஜெபிக்கிறானவரே, வியாதிப்பட்டிருக்கிறவர்களே சுகமாக்குவீராக. இயேசு கிறிஸ்து சிலுவையில் சம்பாதித்து கொடுத்த தெய்வீக சுகத்தை எடுத்து வியாதி உள்ளவர்கள் மேலே பேசுகிறோம். தெய்வீக சுகம் பெற்றுக்கொள்வார்களாக. இந்த நொடி பொழுதே விடுதலை ஆவார்களாக. கடலின் பிடியில் இருக்கிறவர்கள் இந்த நொடி பொழுதே விடுதலை ஆவார்களாக. நம்முடைய ராஜ்யத்திற்கும் ஏழைகளுக்கும் இறங்கி கொடுக்கிறவர்களுக்கு அவர்கள் விருத்தி அடைவார்களாக. ஸ்தோத்திரம். அநியாய வட்டியினால எவ்வளோ ஜனங்கள் ஆண்டவரே கடனில் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் தவித்து கொண்டிருக்கிறார்களே ஆண்டவரே, தவித்து கொண்டிருக்கிறார்கள். நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. அநியாய வட்டினாலும் கந்து வட்டினாலும் ஆண்டவரே இந்த துன்மார்க்கர்கள் செய்கிற காரியத்தை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய ஜனங்களை அந்த கடனிலிருந்து விடுதலையாக்குவீராக. உம்முடைய ஜனங்களை ஆண்டவரை இன்றைய ரட்சணை நாள் இன்றே விடுவிப்பீராக. இன்றைய அந்த கடனின் பிடியிலிருந்து வெளியில வருவார்களாக. இப்படிப்பட்ட அற்புதத்தை நீர் செய்வீராக. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் நீங்க எங்களோட அப்பாவா இருக்கிறீர். நீர் செய்ய வல்லவரா இருக்கிறீர், செய்வீராக. உம்முடைய கரத்துல அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். நீர் பொருட்படுத்து வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சுகமாவீர்களாக, விடுவிக்கப்படுவீர்களாக. ஜெயம் உங்களுடையது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் நம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையா கடவர். கர்த்தர் நம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து சிலுவையில் சாபமானபடினால் உங்கள் மேல் எங்கள் மேலும் பிள்ளைகள் மேலும் வந்து பலிப்பதாக. Love you people. God bless you. Enjoy the new month. புது மாசத்தை சந்தோஷமாய் அனுபவியுங்கள். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் சொன்ன எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாரு. நாங்கள் உங்களோட இருக்கிறோம். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நாங்கள் உங்களை ரொம்ப நேசிக்கிறோம். தொடர்ந்து நாம் எல்லாரும் சேர்ந்து வெற்றியின் மேல் வெற்றியை பெறுவோம். God bless you people. Love you so much.